ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு வச்சு சாமி கும்பிட்டோங்க. அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி ரெடியானேன் அப்படிங்கிறத அந்த ரெடியான வீடியோவோடு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, நான் இந்த வருஷம் எனக்கு 2வது வருஷம். போன வருஷம் நான் 2 நாளில் முடிவு பண்ணி சாமி கும்பிட ஆரம்பித்தேன். வருஷம்னால ஹரிபரியாக பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கல. வீட்டில் இருக்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்ச பொருளை வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். இப்போவும் கிட்டத்தட்ட அப்படி தான். கொஞ்சம் அட்வான்ஸாக பொருட்களை மட்டும் வாங்கிக்கிட்டேன். இன்னும் நம்ம ஒரு பிகினர் லெவல் தாங்க. இந்த மேடை அலங்காரம்லாம் இந்த பேக்ட்ராப் டிசைன் எல்லாம் நான் முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணிட்டேன். இதை ரெடி பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு மணி 2:30 மணி ஆகிட்டு. என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த பேக்ட்ராப்பில் பண்ணுற அந்த ஸ்டிக்கிங் ஹூக் லாஸ்ட் மினிட்டில் நிற்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு, அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அதை கொஞ்சம் செலட்டை இதுன்னு போட்டு மேனேஜ் பண்ணி ஒட்டி வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. காலையில் 5 மணிக்கெலாம் திரும்ப எந்திரிச்சு நம்ம அம்மனை அழைக்கிறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அம்மன் காலையில் நான் காலையில் தாங்க வரலட்சுமி பூஜை அன்றைக்கி காலையில் கலசம் பூஜை பண்ணி அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வருவேங்க. இந்த அம்மன் அழைப்பு அப்படிங்கிறத என்னால் இந்த வருஷம் வார்த்தையால் சொல்லவே முடியலங்க. அப்படி ஒரு சிலிர்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க உண்மையிலே இருந்துச்சு. இது நான் வீடியோக்காகவோ இல்லை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவோ நான் சொல்லலைங்க. ஏன்னா அதை வார்த்தையால் சொல்லவே முடியல என்னால். அந்த உணர்வு, அந்த ஃபீலிங்ஸை நம்மளால் அனுபவிக்க தான் முடியும். பார்த்துக்கோங்க, சில உணர்வுகளை அனுபவிக்க தான் முடியுமே தவிர சொல்ல முடியாதுங்க மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த கலசம் நம்ம தாங்க ரெடி பண்ணுறோம். நான் தண்ணி வச்சு கலசம் வச்சுருக்கேன். தண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு அதுக்கப்புறம் அந்த வாசனை திரவியங்கள்லாம் பன்னீர், ஜவ்வாது, வெத்தலை பாக்கு, நாணயங்கள், பன்னீர், ஜவ்வாது, ஏலக்காய், அந்த மாசிக்காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு தான் கலசம் ரெடி பண்ணியிருக்கேன். இது நம்ம தாங்க ரெடி பண்ணுறோம். ஆனாலும் அதுக்கு தீபாராதனை காட்டி அந்த மஞ்சள், அந்த தேங்காயில் மஞ்சள் தடவி இதெல்லாம் வச்ச உடனே அந்த கலசத்துக்கே கண்டிப்பாக எங்கேருந்து தான் உயிர் வருமோ அதுக்கு கண்டிப்பாக உயிர் இருக்குங்க. ஏன்னா அதை நம்ம பூஜை பண்ணி அதை அம்மனை அழைச்சிட்டு உள்ளே கொண்டு அதற்குள்ள மேடையில் வைக்கல அப்படி கண்ணெல்லாம் அப்படி கலங்கிருச்சிங்க. எதுக்கு கண்ணு பொங்குது அழுறோம் அப்படின்னே நமக்கு தெரியலை. ஒரு சந்தோஷம் தான், கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் தாங்க. அப்படி தான் இருந்துச்சு. நான் தான் அழுறேன்னு நினச்சேன். என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா, அவங்க என்னையை பார்க்கல, நான் அவங்கள பார்க்கல. அவங்க எனக்கு முன்னாடி, நீங்கள் வீடியோவில் பாருங்கள், அவங்க எனக்கு முன்னாடி கொண்டு எடுத்து வைப்பாங்க. அப்படி எடுத்து வைக்கல, வச்சுட்டு திரும்புகிறாங்க, அவங்க கண்ணு அப்படி கலங்கி பொங்கி நிற்கிது. அப்படி தாங்க இருந்துச்சு உண்மையிலே. பாருங்கள், இந்த மாதிரி பூஜை பண்ணையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு லக்ஷ்மி பாட்டு படிச்சுக்கிட்டேன். கூடவே ரொம்ப முக்கியம், நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம். அவருக்கு தனியாக தீபாராதனை காட்டி அவருக்கு பாட்டு போட்டு படிச்சுக்கிட்டு தாங்க நம்ம அப்புறம் கலச பூஜை பண்ணணும். இதை எப்படி அம்மனுக்கு ஆலத்தி எடுத்து அதை நம்ம உள்ளே கொண்டு அழைச்சி கொண்டு வைக்கணுங்க. முதல்ல நம்ம அந்த மணப்பலகையில் இருக்கிற அந்த காமாட்சி விளக்கை எடுத்து கொண்டு நம்ம அமைச்சிருக்க அந்த மேடையில் வச்சுக்கிட்டோங்க. நம்ம வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடு தான். அதனால் இருக்கிற இடத்துக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேங்க. பாருங்கள், டிவியில் லக்ஷ்மி நான் கண்டினியூவாக பாட்டு ஓட விட்டுருந்தேன். அது கரெக்டாக நம்ம அம்மனை அழைச்சிட்டு வரவும், வாரா என் இல்லமே லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தன்னாலே ஓட ஆரம்பிச்சிது. அதெல்லாம் கூட இல்லைங்க, இதை தாங்க இந்த மணப்பலகை கொண்டு போய் நான் வச்சேன். என்னோடய ஹஸ்பண்ட் கலசம் அம்மனை அழைச்சி கொண்டு உள்ளே வச்சாங்க. இதை வைக்கல தான் அப்பா அப்படி கண்ணெல்லாம் கலங்கிருச்சிங்க. நாங்கள் அதெல்லாம் வீடியோ எடுக்கல. ஏதோ ஒன்று அப்படியே பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங்குங்க உண்மையிலே. இந்த கலசத்தை கொண்டு வைக்கல. இந்த அம்மனுக்கு கோயிலில் உச்சக்கட்ட கொடை நடத்துவாங்க தெரியுமா, ஒரு அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுங்க மனசில். கோயில் கூடனா அதுக்கு ஒரு மேலே ஜாஸ்தியாக ரொம்ப தட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ நமக்கு ஒரு ஃபீலிங் ரொம்ப வைபாகும் தெரியுமா. அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் தான் எங்களுக்குள்ளே உண்மையிலே பெருக்கெடுத்து ஓடிச்சின்னு நினைக்கிறேன். அது நான் தான் ஃபீல் பண்ணி எனக்கு தான் கண்ணு கலங்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்க்குறேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கண்ணு கலங்கி திரும்புகிறாங்க. ஏன்னே எங்களுக்கே தெரியல. இருந்தாலும் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. சந்தோஷம், இப்படி ஒரு சந்தோஷம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வரலட்சுமி பூஜை இதுக்காகவே வருஷம் நடத்தணும்னு நினைக்கிறேங்க. சில விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியாது, அது அனுபவிக்க தாங்க முடியும், உணர தான் முடியும். அந்த மாதிரி தாங்க இந்த பூஜையும்.
இப்போ நம்ம நல்லபடியாக அம்மனை அழைச்சி அதுக்குள்ளே அந்த அவங்களுக்கு உண்டான அந்த மேடையில் வந்து வச்சாச்சு, உட்கார வச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு திரும்ப தேங்காய் பழம்லாம் உடச்சி திரும்ப நம்ம பூஜை பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஆலத்தி எடுத்து பூஜை பண்ணணும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 7:15 மணிக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து அம்மனை அழைச்சி உட்கார வச்சிடணும். அதுதாங்க அது ரொம்ப பெரிய என்ன சொல்ல, நம்ம வந்து இந்த பூஜையெல்லாம் ஆரம்பிக்கையிலே நமக்குள்ளே ஒரு சின்ன பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம நல்லபடியாக செஞ்சிருவோமா, எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு போயிடுவோமா, ஒரு 10 பேர் 15 பேர் நம்ம கூப்பிட்ருக்கோமே, அவங்கெல்லாம் நல்லபடியாக வந்துட்டு மனம் கொடாமல் அவங்கள அனுப்பணுமே, நம்ம எப்படி சந்தோஷமாக வர்றாங்களோ அதுமாதிரி சந்தோஷமாக அவங்க செஞ்சணும். எப்படியோ இதை முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நல்லபடியாக முடிஞ்சிடணுங்கிற ஒரு சின்ன டென்ஷனும் ஒரு பதற்றமும் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நான் தான் இப்படி நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு அம்மா வீடியோவில் சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து, நான் ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்டை சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்கிறேங்க, பிராமின்ஸ். அந்த அம்மா பேசியிலே தெரியுது அவங்க வந்து பிராமின்ஸ். அவங்க சொல்கிறாங்க, 35 வருஷமாக நான் இந்த பூஜை பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வந்து முன்னாடி அதை நடத்துகிற வரைக்கும் நம்ம நல்லபடியாக சரியாக பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பதற்றம் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அது அப்போ வந்து அந்த எண்ண உணர்வுகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் போல. 35 வருஷம் நடத்துகிற அவங்களுக்கே அப்படி இருக்குன்னா, நான்லாம் 2வது வருஷம், நம்மளாம் ஒன்றுமே கிடையாது பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம அம்மா வீட்லேயும் சாமி யாரும் கும்பிட்டது கிடையாது, நம்ம மாமியார் வீட்லேயும் யாரும் கும்பிட்டதில்லை. இப்போ தான் நாங்கள் தான், இப்போ என்னோடய சிஸ்டர், என் ஹஸ்பண்டுக்கு தம்பி ஒய்ஃப், என்னோடய குழந்தை முன்னாடியே அவங்களும் நானும் இது 2வது வருஷம், அவங்களும் இப்போ தான் கும்பிட்றாங்க, நாங்களும் இப்போ தான் கும்பிட்றோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அந்த மாதிரி தாங்க கற்றுக்கிட்டோம். மற்றபடி இதை வந்து வழியெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் யாரும் கும்பிடலை. அதனால் நமக்குள்ள ஒரு சின்ன டென்ஷன், நம்ம எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொண்டு போயிடுவோமா, ஒரு 15 பேரை கூப்பிட்ருக்கோமே, அவங்கெல்லாம் மனம் கொடாமல் வந்துட்டு அவங்கள சந்தோஷமாக வழி அனுப்பணுமே அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எப்படியோ அந்த அம்மன், அந்த மகாலட்சுமியோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சிங்க. இந்த பூஜையோட ஒரு உயிர் நாடியே வந்து நான் சொல்லுவேன், இந்த அம்மனை அழைச்சி அந்த இடத்துல நல்லபடியாக உட்கார வைக்கிறது தாங்க. இதுதான் உச்சக்கட்ட உயிர் நாடினே எனக்கு அப்படி தான் தெரியுது. நம்ம என்ன தான் பாட்டாக ஒரு உடம்பாக நம்ம இயங்கினாலும் அதுக்கு இதயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூஜை கொண்டாடல. அதுக்கான நாடி துடிப்பு, அந்த இதய துடிப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலசத்தை கொண்டு வந்து மேடையில் வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் அதுக்குண்டான அனுபவத்தை உங்களோட வந்து அந்த உணர்வுகளை உணர முடியும். நல்லபடியாக அந்த அம்மன் அருளால் நாங்கள் நல்லபடியாக எடுத்து அம்மனை அழைச்சி மேடையில் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து அம்மனுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக அவங்கள அழைச்சிருக்கோம். அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான கவனிப்புலாம் கவனிக்கணும் இல்லையா. நம்ம வந்துட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா நம்ம எப்படி விழுந்து கவனிப்போம், அந்த மாதிரி அவங்களுக்கு இன்றைக்கி இட்லி, சக்கரை பொங்கல், சுண்டல் பிடிச்சதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேங்க. அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வர்ற மற்ற சுமங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மங்கள பொருள் எல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் தாம்பூலத்தில் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் ஏற்கனவே இந்த பொருளை பற்றின வீடியோலாம் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன், எப்படிலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பார்க்குறதுக்கு இதெல்லாம் பண்ணி வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு பார்க்குறப்போ அந்த வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக மங்களகரமாக இருந்துச்சுங்க. மனசுக்கும் அப்படியே ஒரு மங்களகரமான வைப்ரேஷன் சொல்லுவேன். நான் சும்மா இதை பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அது இங்கிலீஷில் சொல்ல மாட்டேன். சில வார்த்தைகளை வந்து நம்ம அதுக்குண்டான தமிழில் என்ன தான் வந்து நம்ம லாங்குவேஜ் பேசினாலும் நம்மளோட தாய்மொழியில் பேசுகிறப்போ தாங்க அந்த உணர்வுகளை வந்து அனுபவிக்க முடியும் பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ நார்த் ஸ்டேட்டில் இருக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து ஹிந்தி வந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம கச்சன்னு பேசினாலும் ஏதோ வந்து கத்துற மாதிரி தான், ஏதோ ஒன்று சத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுமே தவிர, மற்றபடி தமிழால் பேசுகிறப்போ தான் நம்ம வந்து உணர்வுபூர்வமாக வந்து பேசுகிற மாதிரி நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பார்த்துக்குங்க. ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் பார்த்துக்குங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் ஆளாக நம்ம வீட்டுக்கு வந்து எங்கள் அக்கா கூப்பிட்ருந்தேன். அதாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அண்ணன் ஒய்ஃப், அவங்க வந்து மூத்தவங்க இல்லையா, அதனால் அவங்கள கூப்பிட்ருந்தேன். அவங்க காலையிலே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் எங்கள் அத்தானும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. முதல் ஆளாக வந்தாங்க. என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டோம், அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்காமல் விட்டுட்டோம். பெரியவங்க இல்லையா, அதனால் அந்த ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் அது தோணலை. அக்கா காலில் விழுந்து சுமங்கலி பூஜை பண்ணி அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். சரி, அவங்க 2 பேரும் ஒன்று போல் வந்தாங்க, அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் இயர் அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து நல்லா கூட மாட எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு பிறகு பூஜை பண்ணுறதுலேருந்து எல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட சுமங்கலி பூஜை ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. வீட்டுக்கு வந்து முதல்ல பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி மாமியாரும் தங்கச்சி மாமியாரும் வந்தாங்க. இந்த பூஜையோட முக்கிய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா பழுத்த சுமங்கலிக்கு வந்து பெரியவங்களை வச்சு கூப்பிட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து அத்தை வந்துட்டதுனால நான் வந்து அவங்களுக்கே முதல்ல வந்து அவங்க காலில் விழுந்து பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அக்கா வந்து பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் எடுத்து பண்ணுற வழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது இல்லையா. அது இதோ நமக்கு பெரியவங்கக்கிட்டேயும் தெரிஞ்சவங்கக்கிட்டேயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயுமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க போல் இந்த பூஜையை. அதனால் போன வருஷம் வந்து நான் இப்படி பண்ணலை. அது வந்து என்னோடய மாங்கல்யம் அவங்களோட மாங்கல்யம் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு குங்குமம் வச்சு நெத்தியில் குங்குமம் வச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இப்படி பண்ணேன். இப்போ வந்து அக்கா சொன்னாங்க, நான் பண்ணுறதுக்குள்ளே சித்தப்பா வீட்டில் ஃபஸ்ட்டு பூஜை நடந்துட்டுலே அங்கே எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள துணியில் உட்கார வச்சு அப்புறம் காலில் வந்து பாத பூஜை மாதிரி பண்ணி சந்தன குங்குமம் வச்சு நெத்தியில் பொட்டு வச்சு நான் அவங்களுக்கு வைக்க அவங்க எனக்கு வைக்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பண்ணணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க எடுத்து சொல்ல நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் பூஜை நாங்கள் இப்படி தாங்க பண்ணணும். அப்புறம் பூஜை பண்ணி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் நம்மளா அந்த மங்கள பொருட்களை கொடுத்தேங்க ஒவ்வொருத்தருக்கா. அதை ஒரு சின்ன ஞாபகம் ஒரு சின்ன ஃபோட்டோ கிளிக்கும் எடுத்துக்கிட்டேன். இதில் ஏதாவது மாற்றி மறித்து தெரியாமல் பண்ணியிருந்தேன்னா தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா மன்னிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஆரம்பகட்ட ஸ்டேஜில் தான் இருக்கோம், ஒரு பிகினர் ஸ்டேஜில் தான் இருக்கோம். போக போக வந்து நல்லா பிக்கப் பண்ணிக்கிறேன். இந்த கயிறு இதெல்லாம் வந்து பூஜை பண்ணையிலே கட்டியிருக்கணும், அவங்கள உட்கார வச்சிருக்கையிலே கட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ அது மறந்துடுச்சு. ஆனால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் நானும் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருந்துச்சு. எதை முதல்ல பண்ணணும் எதை ரெண்டாவது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த அர்ச்சதை பூ இது பண்ணுற அந்த ஆசீர்வாதம் பண்ணுற அந்த எல்லாமே வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் அப்புறம் ஒரு 2 பேருக்கு பண்ணதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் இதாகிக்கிட்டு அப்புறம் நான் போன வருஷம் எப்படி பண்ணேன்னா அதையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சமான்னு சொல்லி எப்படியோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டேங்க. இன்னும் இதில் எதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அடுத்தடுத்து வர்ற வருஷங்களில் என்னோடய இதை நான் திருத்திக்கிறேன். ஒருவேளை அது எதாவது நான் திருத்த வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் கூப்பிட்டு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுறது ஈஸி, வர்றவங்கள வந்து நம்ம எல்லாேருக்கும் ஒன்று போல் மரியாதை செஞ்சு அனுப்பணும் இல்லையா. அதனால் அதை கொஞ்சம் எடுத்து செய்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கூப்பிட்டா ஃபேமிலியை கூப்பிடணும், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும், யாராவது ஒருத்தங்களை தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இது நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த நினப்பு பார்த்திங்கன்னா எனக்கு கடைசி வரைக்கும் நீ ஒரு குழப்பத்திலே தள்ளி கொண்டு போய்கிட்டு இருந்துச்சு. யாரை விட யாரை கூப்பிடனே எனக்கு தெரியலை. கடைசி நேரத்தில் பார்த்தேன், சரி நம்ம ஃபேமிலியே கூப்பிட்றேன். ஏன்னா நான் வந்து தனியாக தள்ளி எங்கேயாவது இருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு பண்ணலாம். பட் ஆனால் நான் இருக்கிறது ஃபேமிலி சர்க்கிளில். அப்போ நம்ம ஃபேமிலிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிட்டேன். இதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்திங்கன்னா தினம் பேசுகிறவங்க பார்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. எல்லோரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு எனக்கு ஆசை தான், சமாளிக்க முடியலை. அடுத்தடுத்து வர்ற வருஷங்களில் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி 2 பேருமே நான் கூப்பிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அக்காவுக்கு நான் வந்து அந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 2வது வந்தவங்க வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, அந்த ஆன்ட்டிக்கு செஞ்சு முடித்தேன். இப்படி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்து வர்றவங்ககிட்ட இதே பூஜை பண்ணி வாங்கிக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து இதே மாதிரி தான் ரொம்ப நேரம் போகுது. நான் ஒருத்தரை கட் பண்ணி ஒருத்தரை வீடியோவில் போஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஸோ நான் வீட்டுக்கு வந்தவங்கள பூரா எடுத்திருக்கேன். வந்தவங்ககிட்ட எப்படி பண்ணாலும் அதை முழுசாக வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா பார்க்குறவங்க மனசு யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாது.
வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும். பார்க்குற நீங்கள் வேணால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ப்ரொசீஜர் போகும். இதுவே அதுக்கு தான் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி இதை ஃபாஸ்ட்டாக ஓட விடவும் எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அப்பப்போ வச்சு பாஸ் பண்ணி பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணி நீங்களே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்னோடய தங்கச்சி. இது இவளும் வந்திருந்தா, காலையிலே வர்றேன்னு சொல்லிட்டு வந்தா, காலையிலே சொன்னபடி வந்துட்டா. பட் ஆனால் 10 நிமிஷத்தில் திரும்பிட்டா. அவளுக்கு இருக்கட்டும், அவள்கிட்ட அப்புறம் தனியாக ஃபோன் பண்ணி பேசணும்னு வச்சுருக்கேன். இன்னும் அவகிட்ட பேசுகிறது எனக்கு டைம் செட் ஆகலை. ஆமாம், நான் அப்படியே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டாலும் அதனால என்ன பதில் சொல்ல போகிறா, மாலினி அவசரமாக வர வேண்டியது மாதிரி இருக்குது, மாலினியாக தான் வந்துட்டேன்னு சொல்ல போகிறா. இந்த பதிலாம் சொல்ல போகிறா, வேறு என்னத்தை சொல்ல போகிறா. அப்புறம் இந்த பூஜை பண்ணலைங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் வந்து எனக்கு தங்கச்சி இல்லையா, அவள் காலில் விழுந்து இங்கே முடியல. அவள் சொல்கிறா, விழு நல்ல விழுமா, அப்போ தான் நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு சொல்கிறா. அதுதான் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் யாராவது பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பைசா செலவாகும், அதுதான் ஒன்று. அது போனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு வந்து நல்லது நடக்குங்க. இதால் எனக்கு கிடைச்ச நல்லதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம், ரொம்ப நாளாக இருந்த என்ன சொல்ல, மனசில் இருந்த ஆசைகள், லட்சியம் எல்லாமே அதெல்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு, நிறைவேறி இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் கொஞ்சம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறிச்சு. மங்களகரமான விஷயங்கள்லாம் வீட்டில் நடந்துச்சு. இதை நடத்தின 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. மேபி இதாக இருக்கும்னு நானே நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த பூஜை நாங்கள் பண்ணதில்லை, நான் போன வருஷம் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் இதை பண்ண ஆரம்பித்து நான் அடுத்த வருஷம் இந்த பூஜை பண்ணுறதுக்குள்ள பெரிய பெரிய விஷயங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. டைம் கிடச்சிதுன்னா அது அப்பப்போ உங்ககிட்ட நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த அக்காவும் நானும் தான் இந்த வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து அலைஞ்சு வாங்கினோம். எப்படி பண்ணலான்னு ஒருத்தரோட ஐடியா ஷேர் பண்ணிக்கிட்டோம், டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டோம். இந்த மும்பையில் இருக்கிற என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு சுந்தரி அக்கா. இப்படி பண்ணுமாலி, ஏதாவது ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணால் இப்படி பண்ணுமாலி, அப்படி பண்ணுமாலின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஐடியா கொடுப்பாங்க. எல்லாமே நானும் இவங்களும் தான் பார்த்து வாங்கிட்டு வந்தோங்க. பூ வாங்குறதுலேருந்து எப்படி வாங்கலாம், என்ன வாங்கலாம், பழம் எங்கே வாங்கலாம், இங்கே போய் வாங்கு. ஏன்னா ஒவ்வொரு பொருள் மும்பையில் வந்து ஒவ்வொரு பொருள் ஒரு சில இடத்துல கம்மியான விலை கிடைக்கும், ஒரு சிலது வந்து ஒரு இடத்துல கூட கிடைக்கும். அதே இடத்துல வாங்க முடியாது. எல்லா பொருளும் ஒரே இடத்துல வாங்கினா ஒன்று கூட குறையே இருக்கும். இதை இந்த இடத்துல வாங்க, அது அங்கே வாங்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய வீடியோஸும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பாரு, ரிட்டன் கிஃப்ட் இப்பெல்லாம் கொடுக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எல்லோரும் இந்த காலில் விழுறத வந்து எப்படி சொல்ல, சரி, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் விழுந்தேன், அதை நான் இல்லைன்னே சொல்லலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்காக எப்படி விழுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விளக்கத்தையும் கொடுத்துட்றேன். அதாவது நம்ம இன்றைக்கி கூப்பிட்ருக்க சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வரையில் இவங்க யாராவது ஒருத்தர் ரூபத்தில் வந்து மகாலட்சுமி அம்மன் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்களாம். அது யார் ரூபத்தில் வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் வர்ற சுமங்கலியில் ஒருத்தங்க ரூபத்தில் வந்து நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்களாம். அதுதான் இந்த பூஜையோட பெரிய நம்பிக்கை. அது யாருன்னு தெரியாது. ஸோ நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லாருமே நம்ம அம்மனாக பாவிச்சு நம்மளை கும்பிடும். கண்டிப்பாக எனக்கும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் வாங்கி இந்த மங்கள பொருளை கொடுக்கலையும் சரி, கொடுக்குற எனக்கும் சரி, வாங்குகிற அவங்களுக்கும் சரி, அவ்வளோ ஒரு மனசு திருப்திங்க, மனசு நிறைவாக இருக்குங்க. இது வந்து மனசுக்கு நிறைவை தர்ற ஒரு பூஜைனே கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்காகவே நிறைய பேர் வந்து அந்த வரலட்சுமி பூஜையை கொண்டாடுறாங்க. எவ்வளவோ பூஜை வந்தாலும் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூஜையாக இருக்கிறது இதுக்காக தான் நான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொருத்தங்க இதை விட பெருசாலாம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணிட்டு போட்டுங்க, நமக்கு எப்படி முடியுதோ அவ்வளோ பண்ணிட்டு போவோம், நமக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணி நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம், அவ்வளோதாங்க. அதுதான் வாழ்க்கை. அதுக்காக அவங்க பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ண முடியல, இல்லை இவங்க இவ்வளோ கீழே பண்ணுறாங்களா, நம்ம இது எதுவுமே பார்க்காம அவங்கவுங்க லெவலுக்கு பண்ணல, கண்டிப்பாக அதுக்கு உண்டான சந்தோஷமும் மன நிறைவும் கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு கிடைக்கதாக செய்யுது. யாருக்கு கிடைச்சதோ இல்லையோ தெரியல, கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சுங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு அந்த சந்தோஷம் இதை பார்க்க இன்றைக்கி நாளைக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ ஒரு மங்களகரமான ஒரு ஃபீலிங் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வீட்டு தலைவர் வர்றாங்கங்க. கொஞ்சம் எல்லோரும் வந்த உடனே அவங்க கொஞ்சம் விலகிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் சரி இவங்ககிட்ட நம்ம வந்து பெரியவங்க யார்கிட்டனாலும் முதல்ல ஆசீர்வாதம் வாங்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும்
நம்ம ஹஸ்பண்ட்கிட்டையும் நம்ம ஹஸ்பண்ட் கையால் ஆசீர்வாதம் வாங்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த பூஜையோட நிறைவாக இருக்கும் இல்லையா. எவ்வளவோ பேர் பண்ணுறாங்க, வெளிநாட்டிலலாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நமக்கு கூடவே இருக்காங்க, அப்புறம் அவங்க காலில் விழுந்து வாங்குறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் இந்த பூஜை இவ்வளோ தூரம் சிறப்பாக நடத்துறதுக்கு காரணமே அவங்க தான். நான் ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறது அவங்க தாங்க. எனக்கு இப்படி ஒரு ஆசை மனசில் இருக்குதுன்னு சொன்னேன், அதை சரி நிறைவேற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி காலில் விழுந்து கும்பிட்டுட்டேன், நீ சரியாக விழுந்து கும்பிடலை, நீ இன்னொரு தடவை கும்பிட்டா தான் நான் உனக்கு மனசார ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க விளையாட்டாக தான் சொன்னாங்க, சரி விளையாட்டாக சொன்னாலும் பரவாயில்ல, திருப்தியாக உங்கள் மனசு திருப்திக்கு நான் கும்பிட்டுருதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் நல்லா திருப்பி விழுந்து கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த தட்டில் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுக்கல, உங்களுக்கு எந்த கலர் எனக்கு பிடிக்கணும்னு தரணும்னு தோணுதோ நீங்கள் அந்த கலர் ப்ளவுஸ் பீஸ் தட்டை எடுத்து எனக்கு தாங்கன்னு சொன்னேன். அவங்க இருந்தாலும் எனக்கு ஒரு தட்டை எடுத்து கொடுத்தாங்க. அந்த கலர் சரியாக காமிக்கல, ப்ளூ கலர் எனக்கு வந்தது. ஏன்னா அவங்க கையால் தர்றதுன்னு அம்மன் நமக்கு கொடுக்குறதா அர்த்தம். என்னதான் நாம் வாங்கினாலும் நமக்கு எது கிடைக்கணுன்னு இருக்கோ அதுவே கிடைக்கட்டும், அதுதான் நமக்கு நிலச்சி இருக்கும். அது எனக்கு ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா எனக்கு தேவைப்படுற கலர் மெரூன் கலர் தேவைப்பட்டுச்சு. மெரூன் கலர் ப்ளவுஸ் பீஸ் என்கிட்ட 2 இருந்துச்சு. ஆனால் நான் அதை நம்மளே எடுத்துக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. எது வருதோ, நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு எதை கையால் தூக்கி தரணும்னு நினைக்கிறாங்களோ அதையே நம்ம வாங்கிக்கிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அது மாதிரி அவங்க தந்ததை நான் வாங்கிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கல, அவங்க கோயில் பிரசாதம் கொண்டு எனக்கு குங்குமம் கொண்டு குங்குமம் பூசி விட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வர்றவங்கலாம் நம்ம வச்சுருக்க கலசத்தை அம்மனா நம்ம நினைக்கிறது மட்டும் அவங்களும் நினச்சி அதை சாமி கும்பிட்டுட்டு போகிறது உண்மையிலே எனக்கே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், நம்ம எதுக்காக இந்த வரலட்சுமி பூஜை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேபி தெரியாதவங்க ஒரு சில பேர் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல்லையும் இந்த பதிவு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அதுக்குண்டான பூஜையில் இருக்கட்டுங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் முன்னாடி சாருமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். அந்த சாருமதி அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகிற பொண்ணுக்கிட்ட என்னென்ன குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கணுமோ அது எல்லாமே ஒரு சேர இருந்த ஒரு பெண் தான் சாருமதியா. அத்தனை நல்ல குணம் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாங்களாம். அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு மகாலட்சுமியே நேரில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாங்களாம். அந்த ஒரு நாள் தான் வரலட்சுமி பூஜையாம். அதாவது அந்த அம்மன் மகாலட்சுமி அம்மன் இந்த நாளில் இந்த மாதிரி எனக்கு நீ பூஜை பண்ணினா என்னோட ஆசீர்வாதமும் அருளும் உனக்கு எப்போதும் இருக்கும், பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்களாம். அதை தான் நம்ம வரலட்சுமி பூஜையாக கொண்டாடுறோமாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சாருமதிக்கு இருக்கிற மாதிரி குணம்லாம் எனக்கு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி இருந்தாங்களாம். அதுதான் கதை, நான் அதை தான் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் புராணத்தில் சொல்லியிருந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, மற்ற தெய்வங்களுக்கு பண்ணுற பூஜை வழிபாடு இது எல்லாமே அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத மற்றவங்க சொல்லியிருப்பாங்களாம். அதாவது இந்த கடவுளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வழிபடுத்தா இந்த மாதிரி பலன் கிடைக்கும், இந்த மாதிரி பூஜை பண்ணால் இந்த மாதிரி நமக்கு அதுக்குள்ள பலன் கிடைக்கும்னு சொல்லி தேவர்களும் முனிவர்களும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்களாம். ஆனால் இந்த மகாலட்சுமிக்கு கொண்டாடுற இந்த வரலட்சுமி பூஜை மட்டும் அந்த அம்மனே சொன்னிச்சான், இந்த மாதிரி ஆடி மாதத்தில் ஒரு கிழமையில ஒரு நாளில் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா என்னோட அருளும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும்னு அந்த தாயே சொன்னதுனால அது இந்த பூஜைக்கு இன்னொரு பெரிய ஒரு சிறப்பாக பார்க்குறதுங்க. இந்த பூஜையை நம்ம அதுதான் ஒரு பெரிய ஒரு சிறப்பாக பார்க்குறோம், அவ்வளோதாங்க. மற்ற பூஜைக்கும் நமக்கு இந்த பூஜைக்கும் இருக்கிற வித்தியாசம். மகாலட்சுமியே நேரில் அருள் புரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த சாருமதி எவ்வளோ நல்லவங்களாக இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இந்த கதையை சொல்கிறப்போ உண்மையிலே நான் ஒரு மகாலட்சுமிக்கு தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க பேரும் மகாலட்சுமி தான், என்னோடய ஃப்ரெண்டு. அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லல, நான் இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லிக்கணுங்க. எனக்கு ஆசை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி 2 பேரையுமே கூப்பிட்டு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். பட் ஆனால் யாராவது இப்போ இருக்க சிச்சுவேஷன் படி நான் யாரையாவது ஒருத்தரை தாங்க நான் கூப்பிட முடியாது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இப்போதைக்கு
ஃபேமிலியை மட்டும் கூப்பிட்டு பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த குழப்பம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லா பொருளும் வாங்கிட்டேன், எவ்வளோ பேரை கூப்பிடணும் அப்படிங்கிற பிளான்லாம் பண்ணிட்டேன். ஆனால் அது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடவா ஃபேமிலியை கூப்பிடவாங்கிற குழப்பம் வந்து எனக்கு ரொம்ப மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பூஜைக்கு முந்தின நாள் நைட்டு வரைக்கும் ஒரு வழியாக ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தேன். சரி, நம்ம வந்து ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கோம், நம்ம தள்ளி எங்கேயாவது இருந்தால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பண்ணலாம். ஆனால் நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கல, கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும். அதனால் நான் வந்து கடைசி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டேன், ஃபேமிலியை கூப்பிட்ருக்கேன். இதை பார்க்குற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீ மன்னிச்சிக்கோங்க. என்னடா இந்த அக்கா இவங்க இவ்வளோ தூரம் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, நம்மளை கூப்பிடலேன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்து பூஜை வந்துக்கிட்டே இருக்கும் வருஷங்களில். கண்டிப்பாக கடவுளை ஆசீர்வாதம் பண்ணால் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி 2 பேருமே நான் கூப்பிட்டு பண்ணுறேன். அப்புறமா ஃபேமிலிலையுமே நான் எல்லோரையும் இன்வைட் பண்ணேன்னு சொல்ல முடியாது, பெரியவங்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். சரி, இப்போது அடுத்து இனி வர்ற வருஷங்களில் நம்ம எல்லாரையுமே சேர்த்து கொண்டாடலாம், சாமிக்கிட்ட வேண்டிக்கிடலாம். அப்புறம் இந்த பூஜையோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக நம்மளை மதித்து வீடு தேடி வந்து சாமி கும்பிட்டு நமக்கு மனசார ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போகிறாங்க இல்லையா? அப்படி வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போகிறவங்க வெறும் வயிற்றோடு போகக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் நினச்சது மட்டும் இல்லை, சில பெரியவங்களும் சொல்லியிருந்தாங்க, வர்றவங்க வீடு தேடி வர்றவங்கள வந்து வெறும் வயிறாக அனுப்பக்கூடாது, வயிறார சாப்பாடு பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கும் ஒரு சின்ன பூஜையாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வந்தவங்க வெறும் வயிறோட போகக்கூடாது, திருப்தியாக சாப்பாடு பண்ணி அனுப்பணும்னு நினச்சேன். அதனால் சாப்பாடும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நான் வீட்டில் பண்ணலை, வீட்டில் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். அதுக்கு வந்து இடமும் சூழ்நிலையும் எனக்கு ஒத்து வரலை. அதனால் வெளியிலேருந்து சாப்பாடு வர வச்சுருந்தேன், ஆர்டர் பண்ணி வர வச்சுருந்தோம். எல்லாருக்கும் வந்தவங்க எல்லோரும் திருப்தியாக சாப்பாடு பண்ணி அனுப்பணும்னு நினச்சேன். ஆனாலும் ஒரு சில பேர் வந்து சாப்பிடாமலே போயிட்டாங்க. அது எனக்கு இன்னும் வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போய் ஃபேமிலியில் ஒருத்தங்க இங்கே பக்கத்தில் என்னோடய அத்தை ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்கள வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இன்வைட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் அவங்கள வந்து ஃபோன் பண்ணி என்னால் கூப்பிட முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அதுவுமே கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம ஃபேமிலியில் மற்றவங்கள எல்லோரும் இப்போ வந்திருக்கேன், இவங்க வந்து என்னோடய அத்தை, இவங்கள மாதிரி இன்னொரு அத்தை. சரி, அவங்க வந்து தள்ளி இருந்தாங்க, நான் அதனால் கூப்பிடலை. பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கிட்டேன். அவங்களும் பூஜை பண்ணுவாங்க. சரி, வந்துட்டு போகிறவங்கள வந்து நான் கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டுருந்துருக்கலாம். அது கொஞ்சம் டிலே ஆனதுனால நான் இவ்வளோ தூரம் பண்ணி அவங்க வீட்டில் உள்ள ஒருத்தவங்க சாப்பிடாமல் போயிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இதை வந்து நான் வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலே இந்த வருத்தம் வந்து என்னோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, என்ன செய்ய, நெக்ஸ்ட் டைம் வந்து என்னோடய தப்பை நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தப்பு எதுவும் வராமல் கடவுள் என்னை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டும் சில பேர் சாப்பிடாமல் போயிட்டாங்க. அதுவுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போயிருந்தாங்கன்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். இவங்களும் என்னோடய அத்தை தான், சின்ன மாமியார். அவங்களும் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால மத்தியானம் கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கும் நான் செய்ய வேண்டிய பூஜையை செஞ்சு மரியாதை பண்ணி அவங்களும் எனக்கு மனசார வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் எப்போதும் வருஷம் வருவேன்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ஃபேமிலியில் மிஸ் பண்ணவங்களையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்சம் பேரை மிஸ் பண்ணி தான் பூஜை பண்ணியிருக்கிறேன், விட்டுட்டு தான் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து பண்ணணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதை கூப்பிட்டு பண்ணுற அளவுக்குள்ள பலனை வந்து பண்ணுற அளவுக்கு ஒரு பலத்தை வந்து கண்டிப்பாக கடவுள் எனக்கு கொடுக்கணும். அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு குட்டி பையன் மருமகன், அவன் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ அவனுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்லாம் கொடுத்து அவனையும் வழி அனுப்பி வச்சாச்சு. இது வந்து என்னோடய சித்தி, அவங்களும் எல்லோரும் அவங்களும் பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எல்லோரும் ஒருத்தராக வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கிட்டேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடு தேடி வந்தவங்க யாரையும் கட் பண்ணவோ இல்லை ஃபாஸ்ட் பண்ணவோ நான் விரும்பலை. ஸோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு எதிர்பார்க்காமல் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. ஒரு புதுசாக கல்யாணம் முடிஞ்ச புதுமண தம்பதிகள், நியூ மேரிட் கப்புள்ஸும் வீட்டு பக்கத்தில் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஒரு நல்ல நாள் அதுவுமா வந்திருக்காங்க, அவங்களையும் நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சாமி கும்பிட வச்சு அவங்களுக்கும் நானும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டேன். அவங்களும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். பண்ணி அனுப்பிக்கிட்டாங்க. இதனால் நான் அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி வச்சுருந்தேன், அதையும் இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு திருப்பி செஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அதுக்குண்டான சூழ்நிலையை கடவுளாக பார்த்து நமக்கு அமைச்சு கொடுத்துட்டாருன்னு நான் ரொம்ப உண்மையிலே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அவங்களோட கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல, லெட்ரு வச்சுருந்து போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் கொண்டு போயாவது நம்ம கவர் கொடுத்துட்டு வரணும் இல்லையா, அதையுமே நான் செய்யாமல் வச்சுருந்தேன். உறுத்தலாக இருந்துச்சு, என்னடா செய்ய எப்படா இருந்து ரொம்ப நாள் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து எதிர்பாராமல் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்ததுனால சக்கை போட்டு நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் சந்தோஷம். கூப்பிட்டேன், பூஜைக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டேன். அந்த பொண்ணு வந்துட்டா. நானும் என்னோட இதை பண்ணிக்கிட்டேங்க. உண்மையிலே எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சுதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. அப்புறம் நம்ம பூஜையோட முக்கியத்துவமே வீட்டுக்கு வந்தவங்கள வயிறார சாப்பாடு பண்ணி அனுப்புறது. அதுக்குண்டான சாப்பாடுலாம் வந்துருச்சுங்க. பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு என்ன வச்சுருந்தோன்னு பார்த்திங்கன்னா, சாம்பார், அவியல், முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் பாயாசம், அப்பளம், பாயாசம், ரசம் கொடுத்துருந்தாங்க. மோர் கொடுக்கறதுக்கு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோர் மட்டும் அவங்க கொடுக்கல. உண்மையிலே சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக நல்லபடியாக அமைஞ்சிருந்ததுங்க. பால் பாயாசம்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அந்த கேட்ரஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த கேட்ரஸ் வரையில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு தெரில. அவங்கக்கிட்ட நான் யார்கிட்டையுமே சாப்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். நம்ம காசு கொடுத்து தான் வாங்குதோம், இருந்தாலும் அவங்க நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதுக்காக நம்ம நான் தேங்க்ஸ் சொல்லி அனுப்ப இன்றைக்கி அதை சொல்லாமல் வேற விட்டுட்டேன். சரி, மேபி அவங்களுக்கு மனசார சொல்லிக்கலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு சில பேரை வந்துட்டு சாப்பிடாமல் போயிட்டாங்க. அது எனக்கு இப்போவும் கஷ்டமாக இருக்குது. இனி அடுத்தடுத்து வர்ற பூஜையிலேருந்து அவங்க சாப்பிட்டுட்டு போகணுன்னு நான் நினச்சிக்கிறேன். கடவுள்கிட்ட தான் நம்ம வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பூஜையில் நான் இன்னொரு விஷயமும் பண்ணியிருந்தேன். அது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கூப்பிட்டது பார்த்திங்கன்னா 10-15 பேர்கிட்ட கூப்பிட்டுருந்தேன். அதாவது இந்த சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா 15 பேரை கூப்பிட்டுருந்தேன். அவங்கள தான் நான் கரெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் தாம்பூலம் ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா 20 பேர்கிட்ட ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை அந்த டைமில் யாராவது எதிர்பாராமல் வந்துட்டாலோ இல்லை எதிர்பாராமல் வந்துடுவாங்க. அது எப்படி இந்த மாதிரிலாம் லைஃப்பில் நடக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ அன்னைக்கு நமக்கு அவங்க வெறுங்கையோடு திரும்பி போனால் கண்டிப்பாக நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒருத்தருக்கு ஒன்று கிடைச்சி ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்காம இருந்தாலும் அதுவும் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கூப்பிட்டது 15 பேரோ 16 பேரோ கிட்ட தான். ஆனால் தாம்பூலம் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 3 பேர்கிட்ட நான் எதிர்பாராமல் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்தது தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்படி யார் வருவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. ஆனால் யாராவது கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி வந்தாங்க. நான் நினச்ச மாதிரியே அந்த 20 பேருக்குள்ளேயும் வந்துட்டாங்க, எக்ஸ்ட்ராவும் வந்துட்டாங்க. யாரையும் வெறுங்கையோடு அனுப்பினேன் அப்படிங்கிற ஒரு வருத்தம்லாம் இல்லாமல் நல்லபடியாகவே எல்லாமே எனக்கு நல்லபடியாகவே நடந்துச்சுங்க. இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் இன்னும் ஒரு தாம்பூலம் கூட இருக்குது. அது ஒரு தாம்பூலம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தவங்க வெறுங்கையோடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட ஃபஸ்ட்டு நோக்கமாக இருந்தது பார்த்துக்கோங்க. நான் வீடியோவில் கூட நான் ஏற்கனவே உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்தவங்கள கூட கவுண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவே உங்ககிட்ட தான் இந்த நம்ம யூடியூப்லேயே போட்டாச்சு. 20 தாம்பூலம் வச்சுருந்தேன். ஆனால் வந்திருந்தவங்க கம்மி பேர் தான். கூப்பிட்டுருந்தவங்க கம்மி பேர் தான். கொஞ்சம் பேரை கூப்பிட்டாலும் திருப்தியாக பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமாக இருந்துச்சு. 15 பேரை கூப்பிட்டுட்டு 15 சாப்பாடை சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் 15 பேரை கூப்பிட்டுட்டு 25 சாப்பாடு நான் சொல்லிட்டேங்க. இது ஏன் நான் சாப்பாடு பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லி கட்டுறேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம இந்த மாதிரிலாம் லைஃப்பில் நடக்கும், அதுக்காக நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நான் இப்போ ஒரு பக்கத்தில் கூப்பிட்றேன்னா அவங்க மெனக்கிட்டு என்னோடய வீட்டுக்கு வராங்க. சரி, பக்கத்தில் நான் இவ்வளோ பெரிய பூஜை பண்ணல, அவங்க வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. இப்படி சாப்பாடு நடக்கல, அந்த குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு தாய்க்கு சாப்பிடவும் மனசு வராது. அதே சமயத்தில் எனக்கே முதல்ல இப்படி ஒரு பூஜை நடக்கல, கரெக்டாக அந்த வீட்டில் இருக்க ஒருத்தங்களை மட்டும் சாப்பாடு பண்ணுவோம். எனக்கே மேலே பிடிக்காதுங்க, அந்த மாதிரி சாப்பாட்டில் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இதனாலே நான் சாப்பாடு நிறைய பண்ணியிருந்தேன். நிறைய பண்ணி கொஞ்சம் கூடுதலாக கூப்பிட்டுருந்தவங்களோட கொஞ்சம் கூடுதலாகவே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒருத்தங்க மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக ஃபோன் பண்ணதுனால அவங்க மட்டும் இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ இது எல்லாமே இருந்தும் என்னோடய ஃபோன் கால் கொஞ்சம் லேட் ஆனதுனால அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு அது இப்போவுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மன்னிப்பு வச்சு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிக்கோங்க. விடுபட்டவங்களாம் அப்புறம் விடுபட்ட ஃப்ரெண்ட்ஸும் என்னையை மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க எல்லாருமே சேர்த்து கூப்பிட்றேன். கண்டிப்பாக தெரியும், நான் அவங்கள தான் சொல்கிறேன்னு தெரியும். தினம் மீட் பண்ணுறேன், தினம் பேசுகிறேன், அவங்களுக்கு தெரியும். மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிக்கோங்க. வேறு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நான் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கடவுள் கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஆட்சி. வீட்டுக்கு வந்தவங்களே இது அவங்க என்ன சொல்ல பெரிய ஒரு பழுத்த சுமங்கலினா ஆச்சு. எங்ககிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம்.
அவ்வளோதாங்க வீடியோ. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து இத்தனை பெரியவங்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் ரூபத்தில் அந்த மகாலட்சுமி வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் மனசார நம்புகிறேங்க. அதோட இந்த வீடியோவையும் நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் மகாலட்சுமியோட எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும்னு நான் ஆண்டவன்ட்ட மனசார வேண்டிக்கிறேன். அக்கா வச்சு வீடியோ ஆரம்பிச்சேங்க. இப்போ தங்கச்சி வந்து வச்சு வீடியோ முடிக்கிறேங்க. இவங்க என்னோட தங்கச்சி. இவங்களும் வீட்டில் லக்ஷ்மி பூஜை வச்சுருந்தாங்க. அதை சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு தாங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நாங்கள் எல்லோரும் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த ஒரு கூட்டு பறவைகள்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ, பாபாய். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.